வணக்கம். இன்றைக்கி நம்ம அடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சது, கட்டி பெருங்காயம். தூளை விட கட்டி பெருங்காயம் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். அப்புறம் ஒரு 8 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு தேவைக்கேற்ப, அடை சுடுறதுக்கு தேங்காய் எண்ணெய். இதுதான் தேவையான பொருட்கள். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 8 மிளகாய், அதை இதில் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த பெருங்காயமும் இதில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பெருங்காயம் கொஞ்சமாக, இந்த அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, இதை இந்த ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் பாருங்கள், இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். மாவு பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இது கொஞ்சம் இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் தோசை மாதிரி தான் ஊற்றுவோம். இந்த அடையை தட்டுற அடை வேறு, இந்த அடை இந்த மாதிரி தான் ஊற்றுவோம். அந்த தட்டுற அடை கடலப்பருப்பு எல்லாம் போடுவோம். இந்த அடை இப்படி தோசை மாதிரி தான் ஊற்றுவோம். நல்லா ரோஸ்ட்டாக கூட ஊற்றுவோம் சிலதெல்லாம். கருவேப்பிலையை அரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த வெங்காயம் போட்டோம்னாலும் நல்லா கையில் பெசரி விட்டா அப்போ தான் எல்லாம் உதிரியாக வரும். இல்லைன்னா அப்படியே திப்பி திப்பியாக நின்றுடும். கல் சூடாக இருக்கணும். அடைக்கு நல்லா கல் சூடாக இருந்தால் தான் ஒத்தரணையாக வேகும் ஒரே மாதிரி. பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி அடைக்கு அவியல் வச்சுருக்கோம். அவியல் நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், சாம்பார் நல்லாயிருக்கும், வெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும், நாட்டு சக்கரை, இதெல்லாமே காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெய் அடைக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு மற்ற எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா அடைக்கு அவியல் ரொம்ப நல்லாயிருக்கும். அவியல், வெண்ணெய் இப்போ தான் எடுத்தோம், ஃப்ரெஷ்ஷாக எடுத்தோம். வெண்ணெய், நாட்டு சக்கரை, இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும். நான் மத்தியானம் அவியல் வச்சேன், அதை அப்படியே உடனே அடைக்கு போட்டோம். அவியல் பண்ணாலே நாங்கள் அடை போட்டுருவோம் நைட்டுக்கு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.